ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 10 மணிக்கு மே மந்த்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:15 டைம் ஆகுது. இப்போ என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லேயே உங்களுக்கு ஒரு சில டேட்ஸ் வந்து ஒரு ஸ்லாட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சம்திங் டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. 20ஆம் தேதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 27, அதுக்கப்புறம் 26. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் அவைலபிள்ஸ் வந்து இருக்கு. யாராவது வந்து புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சண்டேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது மே மாசம் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில இருக்க ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மத்தியானம் 2 மணிக்கு மேலே இருக்க ஸ்லாட் மட்டும்தான் ஒரு சில ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ காலையில இருக்க ஸ்லாட் எல்லாம் அப்படியே சருன்னு ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே புக் பண்ணி முடிச்சுட்டாங்க. 10 மணி ஸ்லாட் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாட் வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஃப்ரைடேஸும் செக் பண்ணி பாருங்க. காலையில ஸ்லாட் எல்லாமே புக் ஆயிருக்கு. ஸோ வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து புக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைமிங் ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்து 1000க்கு மேல வந்து அவைலபிள்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளவா நம்ம வந்து பதட்டப்பட்டு புக் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஸ்லாட் எல்லாம் எனக்கு வேணும்னா நீங்க வந்து புக் பண்ணி இருந்திருக்கணும். இல்லை எனக்கு ஈவினிங் ஸ்லாட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா இப்ப கூட நீங்க புக் பண்ணுங்க. நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ வந்து வீக் டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவ்வளோக்கா வந்து 1 ஹவருக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாலாம் ஒன்றும் தீரல. ஸோ ஏப்ரல் மந்த்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்றது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி மே மந்த்தும் ஸ்லோவாக தான் மூவிங் ஆகிட்டு இருக்கு. சாட்டர்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 3 நாளும் தான் வந்து அதிகமான பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ புக் பண்ணாதவங்க வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புக் பண்ணுங்க. பொறுமையாக கூட புக் பண்ணுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ண முடியாது. ஓட்டர் ஐடிஸ் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓட்டர் ஐடியில் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்து புக் பண்ணுறீங்கன்னா ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது. இதுவே பழைய ஓட்டர் ஐடி, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கும் டிஎன் அப்படின்னு சொல்லி பழைய நம்பர்ஸ் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணலன்னா ரீட்ரை வந்து பண்ணி பாருங்க எடுக்கும். ஸோ சர்வர் சில டைம் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் கூட மேபி வந்து ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுது. ஒரு டைம் பண்ணல அப்படின்னா நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு திரும்ப ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்லாட் செலக்ட் பண்ணீங்களோ அது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் டிக் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுது. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எரர் வந்த ஓட்டர் ஐடி வந்து இப்போ அக்செப்ட் ஆகுது. புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, இது ரெண்டையும் தவிர வேற எந்த ப்ரூஃபையும் நம்ம யூஸ் பண்ணி வந்து புக் பண்ண முடியாது. பாஸ்போர்ட்ஸ் வந்து என்ஆர்ஐஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சிலர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பட் அங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனே வந்து அவங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. யாரும் இன்னும் புக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் அர்ஜென்ட் பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்லாட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கம்மியாயிட்டே இருக்கு. மேபி வந்து அதில் ஏதாவது எரர் வரும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிக ஸ்லாட் இருக்க டிக்கெட்ஸை வந்து சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.